ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய பேஸ்ட்டு கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு கவரை வச்சு எப்படி புதுசாக ஒரு ஐடியா செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைகள்லையோ செக்குலேயோ வாங்கக்கூடிய எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்க என்ன டிப்ஸுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேங்க. இந்த வாட்டர் பாட்டிலில் நெக் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெக் போர்ஷனில் இந்த ஸ்ப்ரிங் மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, இது நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. இந்த நெக் போர்ஷனை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் மிக்சியோட ஒயரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டவ்வோட ஒயரும் பார்த்திங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கும். இல்லாட்டி கீழே பார்த்திங்கன்னா கச்சன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒயரை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் கொஞ்சமாக நம்ம டபுள் சைடு டேப்பு ஒட்டிட்டு நம்ம வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா நெக் போர்ஷனை, அந்த நெக் போர்ஷனை இந்த டபுள் சைடு டேப்பில் ஒட்டிட்டு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஒயராக இருந்தாலும் சரி, மிக்சியோட ஒயராக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இதில் மாட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா கீழே தொங்கவும் தொங்காது, கச்சான்னு அந்த இடத்தையும் போட்டு அடிக்காது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செக்கில் என்ன வாங்கினாலும் சரி, கடைகளில் என்ன வாங்கினாலும் சரி, அதிகமாக வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சீக்கிரமாகவே செக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மிளகை நம்ம வாங்கக்கூடிய எண்ணெயில் நம்ம போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் வாங்கும்போது எப்படி நல்லா வாசம் மணமாக இருந்துச்சு அதே மாதிரியே இருக்குங்க. செக்கு வாடை கொஞ்சம் கூட இருக்காது. இனிமேல் எண்ணெய் கெட்டு போயிருங்கிற கவலையே வேணாங்க. நமக்கு மிளகு இருந்தாலே போதும், எண்ணெயை சூப்பராக நம்ம பாதுகாக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக தீர்ந்து போயிடும் பார்த்தீங்களா, அப்படி தீர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டு எவ்வளோ தான் எடுத்தாலும் அதுலேருந்து வரவே வராது. இதுக்கு என்ன செய்யலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இந்த பேஸ்ட்டோட காலியான கவர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கவரை நல்லா நம்ம சுருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சுருட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டு எல்லாமே மேலே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு ஹேர் ஃபேன் எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க. இது குத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பேஸ்ட் எடுக்க ரொம்பவே சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம காலியான கவரை குத்தி விட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த காலியான பேஸ்ட்டு கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டு கவரை நம்ம தூக்கி போடாமல் இது புதுசாக ஒரு யூஸ் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்ட்டு கவரில் மே போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இதில் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தூக்கி போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த பேஸ்ட்டு கவரை ப்ரெஷ்ஷை கொண்டு நம்ம நல்லா கழுவும் போது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு நமக்கு நிறையாவே கிடைக்குங்க. தண்ணியை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மூடியில் லைட்டாக ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கிறேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்டவ் துடைக்கவோ மிக்ஸி துடைக்கவோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த தண்ணியில் நம்ம டைல்ஸ்லாம் துடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா விடாப்பிடியான கரையெல்லாம் சூப்பராக போகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் பிஸ்கும் நமக்கு சூப்பராக போகுங்க. எப்போவுமே பேஸ்ட்டு அந்த தண்ணியை நம்ம தூக்கி போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் ஐடியா சூப்பராக பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி துடைக்கும் போது சரி, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் துடைக்கும் போது சரி, கேஸ் ஸ்டவ்லாம் துடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பேஸ்ட்டு தண்ணியை கொண்டு நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு போகுங்க. அடுத்து நான் என்ன துடைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியை துடைக்க போகிறேன். மிக்சியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த தண்ணியை ஊற்றி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சியில் இருக்கக்கூடிய இந்த குருட்டலுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிலீஸ் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பேஸ்ட்டு தீர்ந்து போகணுன்னா அந்த கவரை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியா சூப்பராக செஞ்சுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கழுவி எடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த கவர் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த கவரையும் நம்ம தூக்கி போட வேணாங்க. இந்த கவரை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நைஃப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நைஃபை நம்ம இந்த கவரில் போட்டு ஒரு லப்பர் பேண்டு போட்டு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நைஃபு புதுசு போல் இருக்குங்க. நம்ம வெளியில் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையெல்லாம் எடுத்துச்சுங்கன்னா கையில் கிராச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இனிமேல் அந்த பயமும் வேணாங்க. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு கவர் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஐடியா சூப்பராக செஞ்சுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு டிப்ஸ் பார்க்குறேங்க. இந்த கவரில் நம்ம ஸ்பூனு ஃபோர்க்கெலாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்பூன் கொடுத்துடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனையும் இந்த கவரில் நம்ம போட்டு ஒரு லப்பர் பேண்டு போட்டு கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பூனை எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஸ்பூன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதை கழுவுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கவரில் போட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்குங்க. இப்போ இதே கவரில் நான் கொஞ்சமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த கவரை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வீட்டில் அருகாமனையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த அருகாமனையோட மேப்போசனை நம்ம போட்டோன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைய வந்து கீறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது சேஃப்டியும் இல்லை. இந்த மாதிரி கவரில் நம்ம வந்து ஒரு மூடி மாட்டம் மாட்டிக்கலாங்க. இதை மாட்டிட்டு நம்ம ஒரு லப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அருகாமனையில் அந்த மேப்போசன் இருக்குது பார்த்திங்களா, அது கிழிச்சு விடாமல் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். பிள்ளைய இருக்க வீட்டில் தைரியமாக தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மேப்போசன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு எடுக்கிற இடத்துல மேப்போசன் அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு பொணர் மாட்டம் யூஸ் பண்ணலாங்க. இனிமேல் நம்ம பொணர் வாங்கணும் கூட அவசியம் இல்லைங்க. நம்ம பேஸ்ட்டோட அந்த மூடி இருந்தாலே போதும். அதிலே வந்து நம்ம சூப்பராக ஒரு பொணர் மாட்டம் செஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே கவரில் நம்ம வந்து அடிப்போசன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது எதுக்கு நம்ம கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்லா ஒரு ரிங் மாட்டம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லப்பர் பேண்டு மாட்டம் இருக்கும். இதையும் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஹேங்கர் துணி மாட்டிக்குவோம். நம்ம பீரோவில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஹேங்கர் வந்து கொச்சன்னு மாட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த இது வந்து சூப்பராக ஒரு ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ஆங்கரில் நம்ம பேஸ்ட்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, லப்பர் பேண்டு மாட்டம், இந்த பேண்டை மாட்டம் இருக்கிறத நம்ம இந்த ஆங்கரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆங்கர்லேயே நம்ம வந்து 3 ஆங்கர் மாட்டிக்கலாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஐடியா. நம்ம பீரோவில் துணி வந்து இனிமேல் நம்ம நிறையா போட்டு வச்சுட்டு கச்சன்னு இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இதே மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுங்க. ஆங்கர் பில்ல நான் வந்து இந்த பேஸ்ட்டு கவரை வந்து மாட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆங்கரில் 3 ஆங்கர் மாட்டியிருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. இதை நம்ம பீரோவில் மாட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், இடத்தவும் அடிக்காது. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இதை வந்து வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க. ஃப்ரீசரில் வந்து ஓவர் நைட் இருக்கட்டும். நான் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா ஐஸ் கியூப் பாட்ட மாறிடுச்சு. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து அழகாக ஒரு சாக்ஸ் மாட்டம் போட்டுக்கலாங்க. இந்த சாக்ஸை போட்டுட்டு நம்ம பேக்கில் வச்சுட்டு வெளியில் ட்ராவல் எங்கேயும் போவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஐஸ் கியூப் போட்ட மாதிரி தண்ணி கொண்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து ஜில்னஸாக சூப்பராக இருக்குங்க. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலில் நம்ம எப்படி தான் தண்ணி கொண்டு போனாலும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஹீட்டாகவே இருக்கும். நமக்கு குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐஸ் கியூப் பாட்டம் தண்ணியை போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு சாக்ஸில் போட்டு வச்சோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு தண்ணி கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.